இப்போது நம்ம பார்த்துருந்தோம் நம்மளோட முதல் மாற்றம் வந்து நம்மளுடைய மனதில் இருந்து நிகழும்னு. அந்த மனதில் நிகழும்போது முதல்ல வந்து ஒரு 10-15 நாளைக்கு ஒரு 40 நாள் வரைக்குமே ரொம்ப அமைதியாக சட்டிலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த தியானம் உள்ள ஆழ் மனதில் போய் கை வைக்கும் போது அதோட வீரியத்தை வந்து ரெடி பண்ண ஆரம்பிக்கும். என்னென்னா கசன்னு எண்ணங்கள் அலையை விட ரொம்ப மோசமாக வந்து எண்ணங்கள் வந்து நமக்கு வரும். இது எதனால் வருதுன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அழுக்கான ஒரு டம்ளர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளே வந்து நீங்கள் நார்மலாக கொஞ்சம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அசுத்த நீர் தான் இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே அந்த சுத்த நீர் போக 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 அந்த அசுத்த நீர் வெளியே போச்சு அப்படின்னா அந்த கிளாஸ் டம்ளர் அப்படிங்கிறது க்ளீனான நீரை வந்து கொண்டு வந்து கொடுக்கும். அதே மாதிரி இந்த நல்ல எண்ணங்கள் தியானத்தின் அந்த அதிர்வுகள், அந்த தவத்தின் அதிர்வுகள், நீங்கள் முருகன் யோகக்கலை பண்ணுறீங்கன்னா அந்த பயிற்சியோட அதிர்வுகள் உள்ளே போக 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 முதல்ல அது என்ன பண்ணால் உள்ளே இருக்கிற தேவையில்லாத அன்கான்ஷியஸாக சேவ் ஆகிருக்கிற மெமரிஸ், அதே மாதிரி அன்யூஸ்டு மெமரிஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அன்கான்ஷியஸ் மெமரிஸ் வேறு, அன்யூஸ்டு மெமரிஸ் வேறு, கான்ஷியஸ் மெமரிஸ் வேறு, நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற மெமரிஸ் வேறு. இதில் அன்யூஸ்டு அண்ட் அன்கான்ஷியஸ் மெமரிஸை முதல்ல வெளியே எடுத்துகிட்டு வரும் எல்லாத்தையுமே. அப்போ கம்ப்ளீட்டாக அது வெளியே எடுத்துகிட்டு வரும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கசன்னு உங்களுக்கு எண்ணங்கள் வந்து உங்களுக்குள்ளே ஓடிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது வந்து உங்களுக்குள்ளே ஓடுற எண்ணங்கள் கிடையாது. உங்களுடைய மனதிலிருந்து அது வெளியேற வேண்டிய எண்ணங்கள், அது வந்து வெளியேறிட்டு இருக்குன்னு அர்த்தம். நிறைய பேர் பயந்துட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஐயோ எனக்கு தியானம் பண்ண ஆரம்பிச்சது தான்ப்பா இப்படி வருது, நான் இதிலிருந்து பண்ண மாட்டேன், நிப்பாட்டினீங்கன்னா மிகப்பெரிய விளைவுகள் வரும். அது என்ன அப்படிங்கிறத அடுத்த பதிவில் பார்க்கலாம்.